உறவுகளே, இன்றைக்கு வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கல்லி பீஸ் கவுன் ஒன்று தைக்க போகிறோமே, அதாவது பீஸாக வெட்டி தைக்கிறத. இப்போ இந்த துணியை வந்து 16 பீஸாக மடிச்சிருக்கிறேன்னு, 16 பீஸாக மடிச்சிருக்கிறேன். இவங்களோட உயரம் வந்து 15 இடுப்புக்கு மேலே, ஆக மொத்தம் 47 இன்ச்சு. இங்கே பாருங்க, இது இவ்வளவு மடிப்பு கொடுத்துட்றேன் இந்த போர்டரோட. அப்போ இங்கே வந்து 15 விடுவேன்னு பாருங்க, 15 விட்டுட்டு 47 அரை இன்ச்சு தையல் வாசிக்கு. அப்போ 47 சரியா எடுத்தாச்சு. எடுத்துட்டு ஒரு கோடு போடுறோம். இவங்களோட உடம்பு இடுப்பு வந்து 40 சரியா. 40 16 பிரிச்சா 2.5 வருது. அப்போ 2.5 என்றால் 1.25 பாருங்க. இதிலிருந்து 1.25 என்றால் 2.5 இது வந்துட்டுது. இதுக்கு பிறகு நான் 3/4 இன்ச்சு 2 பக்கம் தையல் வாசி விட போகிறேன்னு. 3/4 இன்ச்சு 1.5 இன்ச்சு தையல் வாசி விடுறேன்னு. தையல் வாசி விட்டுட்டு இப்போ என்ன செய்யணும், இதில் இருந்து ஒரு 6 இன்ச்சு இல்லை ஒரு 8 இன்ச்சு எவ்வளோ பண்ணுனாலும் நீங்கள் உயர்த்தி கொள்ளலாமா. உயர்த்தி கொண்டு பாருங்க, இப்படி ஒரு கோடு. அதே மாதிரி இங்கே சைடில் இருந்தும் இதே லெவலுக்கு பாருங்க. இந்த பார்டர்லேருந்து நான் வந்து வெட்டு எடுத்துருக்குறேன். அதே மாதிரி இங்கேயும் ஒரு வெட்டு எடுத்துட்டு இந்த பக்கத்துக்கும் ஒரு கோடு போட்டுக்கொள்ளணும். பாருங்க, கோடு போட்டுட்டு இதை வெட்டி கொள்ளுவோங்க. இந்த துணியை வெட்டுறதுக்கு முதல்ல நல்ல வடிவாக மடித்து கொள்ளுங்க. மடித்து நல்ல வடிவாக அயன் பண்ணிட்டு சென்டர் கோடு போட்டுக்கொண்டு தான் நாங்கள் பிரிக்கணுமே. இங்கே பாருங்க, இதில் வந்து 8.5 இன்ச்சு இருந்துச்சு. 4.25க்கு சென்டர் கோடு போட்டுட்டு தான் போட்டிருக்கோம் சரியா. இதை பார்த்து இதே மாதிரி செய்யும். அதுக்கு பிறகு இடுப்பு பெருசாக வந்தால் உள்ளுக்க பிடிச்சிக்கலாம், காணாமல் வந்தால் ஒன்றும் செய்யலாம். அதனால ஒரு 4 இன்ச்சு நீங்கள் கூட விட்டு இது பண்ணிக்கலாமே. வட்டியாச்சு பாருங்க. இதை இனி நீங்கள் எல்லாத்தையும் ஒன்றா மூட்டணுமே சரியா. இப்போ இனி வந்து ஃப்ரண்ட்டு பக்கம் வெட்ட பார்ப்போம். இதுக்கு வந்து பின்னுக்கு சிப் வச்சு தான் வெட்ட போகிறேன்னு. சிப் வச்சு தான் வெட்ட போகிறேன்னு பாருங்க. இப்போ முதல்ல இப்படி ஒரு கோடு போட்டுருவோமே. கோடு போட்டுட்டு இவோட நிற கோடு போட்டாச்சு. 15.5 2 பக்கமும் தையலுக்கு கூட 1/2 இன்ச்சு. அப்போ 15.5 16.5. அதே மாதிரி 16.5 இங்கேயும் கோடு போட்டுட்டு கோடு போட்டாச்சுட்டு 16.5. அதுக்கு வந்து தோல் அகலம் 8. நான் வந்து இப்போ டீப் நெக்காக வைக்க போகிறேன். அதனால் ஒரு 7 வைக்கிறேன்னு 1 குறைச்சிட்டேன்.
மார்பிள் சுற்றளவு 50 12.5 பாருங்க. 12.5 வச்சுட்டு முதல்ல ஒரு கோடு போடுறேன். இதில் இருந்து 7 இன்ச்சு இங்கேயும் எடுக்கிறேன். எடுத்துட்டு இது அவட 12 இன்ச்சு 50 எல்லாம் கூட்டி கழித்து 50 வந்தது. 4 பிரித்தா 12. இதிலிருந்து ஒரு 6 எடுத்துட்டு இதுக்கு நேரம் ஒரு கோடு போட்டுட்டு பாருங்க ஒரு வளைவு எடுக்கிறேன்னு. இவருக்கு வந்து ஆமூல் வந்து 18 18 2 பிரித்தா 9. இப்போ அரேஞ்சு அங்கே லூஸ் விட்டுருக்குறோம். அப்போ 9.5 எடுக்கலாமே. இது பாருங்க 9.5 இந்த இடத்துக்கு வருது. 3/4 இன்ச்சு கூட இருக்குது. அதனால நான் கொஞ்சம் குறைச்சிக்கொள்றேன். இங்கே பாருங்க 9.5 சரியாக வருது. அதுக்கு பிறகு இடுப்பளவு 10 இன்ச்சு விட்டுட்டேன். டாட் போட்டால் தான் வடிவாக இருக்கும். அதனால் டாட்டுக்கு 1 இன்ச்சு விட்டுட்டேன். அடுத்தது இங்கே 1 இன்ச்சு தையல் வாசிங்க. அப்போ இதோடு வருது இந்த தையல் வாசி. அப்போ என்ன செய்யணும், நாங்கள் இங்கே வச்சுட்டு இப்படி வெளிப்பக்கத்தில் எடுக்கணும். இது இடுப்பளவு, இது டாட், இது தையல் வாசி. சரியா? எடுத்துட்டு இதை இதோட இணைச்சி விட்டுருவோம். இணைச்சி விட்டுட்டு இப்போ இதை விட்டுருவோம். இதில் ஒரு 5 இன்ச்சு சரிச்சு எடுத்துக்கொள்வோம். அதுக்கு பிறகு டாட் இவருக்கு வந்து 4 இன்ச்சு எடுப்போம். இடுப்பு 40 இல்லை 4 இன்ச்சு. இங்கேயும் ஒரு 4 இன்ச்சு எடுத்துட்டு ஒரு 4 இன்ச்சு உயரம் 4.5 இன்ச்சு எடுத்தால் போதும். இந்த பக்கம் 1/2 இன்ச்சு, இந்த பக்கம் 1/2 இன்ச்சு வச்சுட்டு எடுத்தாச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோம், பின்னுக்கு சிப் வைக்கிறபடியே பின்பக்கம் ஓப்பன் வருமே. சிப்புக்காக நான் இதில் ஒரு 1/2 இன்ச்சுக்கு இங்கே விட்டுருவேன். 1/2 இன்ச்சு விட்டுட்டு இதை வெட்டுவோமே. பாருங்க இதுலேருந்து ஒரு 3.5 இன்ச்சு கழுத்து வைக்கணும். இல்லை கொஞ்சம் அகலமாக இருந்தால் தான் வடிவாக இருக்கும். அடுத்தது இதில் ஒரு கட்டினா இதோட வந்து சிப்புக்கு வருமே. பாருங்க மார்க் பண்ணிவிட்டேன். சிப் தைக்கிறதுல நாங்கள் இதோட பிடிச்சி கொள்ளணும். இந்த வேலை முடிஞ்சது. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், லைனிங்கை போட்டு மேல் இதை வெட்ட போகிறோம். இதெல்லாம் கையை வெட்டி சொல்லுவாங்க.
ஓகே நிறைய இப்போ நம்ம கை வெட்டுறதை பார்ப்போம். இப்போ பாருங்க, இவங்களோட இங்கே 1 இன்ச்சு மடிப்புக்கு போட்டுட்டேன். கையின் நீளம் 16, இங்கே 16 வச்சுட்டேன். ஆமால் வந்து அவங்களுக்கு 18 9 அரையை கூட்டினா 9.5. இப்போ நம்ம 9.5லேருந்து 1 கழிச்சா 8 பாருங்க கோடு போட்டு வச்சுட்டேன். அதுக்கு பிறகு இதிலேருந்து அவங்களுக்கு 9.5 எடுக்கணுமே. இந்த பாருங்க 9.5 எடுத்துட்டு அடுத்தது முன்கை 12 இன்ச்சு, இந்த பாருங்க 6 இன்ச்சு எடுத்துட்டு இதையும் இணைப்போமே. இந்த பாருங்க இணைச்சிட்டு தையல் வாசிங்கால 1 இன்ச்சுக்கு தையல் வாசி போடுறோமே. தையல் வாசி போட்டாச்சு. அதுக்கு பிறகு இதிலேருந்து ஒரு 2 இன்ச்சு இறக்கி இவங்க இந்த பாருங்க 9.5 இங்கே தான் நடத்தினாங்க. அதோட இதை இணைக்கிறோமே. இந்த 9.5யோடு இதை இணைச்சிட்டு இதை வந்து ரவுண்ட் செட் பண்ணிட்டேன். இப்போ இவங்களுக்கு வந்து சுருக்கு 4 இன்ச்சு வேணும்னு சொன்னாங்க. இப்போ இந்த சுருக்குக்காண்டி இந்த பக்கத்தில் இருந்து இப்படி எடுத்துட்டேன்னு. இப்போ பாருங்க இந்த கையின் அளவு இங்கே பாருங்க, இதிலேருந்து இப்படி எடுக்கலாம். இங்கே பாருங்க கை சரியாக இருக்க அந்த அளவு சரியாக வந்துட்டுது. இப்போ சுருக்குக்கு மிச்சமாக இருக்குது. இப்போ சுருக்கு இங்கே மிச்சம் பாருங்க பிடிக்க வேண்டியதான். இங்கே பாருங்க இப்படி எடுத்துட்டு இங்கே பாருங்க இவ்வளோ இருக்குது, இவ்வளவும் அந்த சுருக்கு எடுக்க வேண்டியதான். சரியா? இப்போ நம்ம கையை வெட்டுவோம். கை வேலை முடிஞ்சது. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த துணி எடுக்க போகிறோமே. பாருங்க முன்னுக்கு இந்த பார்டர் வரட்டும். பார்டர் வந்தால் தான் வடிவாக இருக்கும் உடுப்புக்கு. இது பாருங்க போட்டுட்டு இதை வெட்டி கொடுக்கலாம். கொஞ்சம் இப்படி வெட்டி விடும். தைக்கிறதுல சென்டர் பண்ணி தைச்சிக்கலாம். இப்போ பின்பக்கம் அப்படியே அடிச்சுட்டு தைச்சி எடுக்க வேண்டியதான். இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஒரு கல்லி பீஸ் சட்டை வந்து வெட்டி முடிஞ்சுது. இப்போ நீங்களும் என்ன செய்யுங்க, உங்களோட வீட்டில் உள்ள அம்மாக்களோட சாரி எதுவும் இருந்தால் எடுத்து வெட்டி தைச்சி பழகுங்க. ஓகே, உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றது ஷேர் பண்ணுங்கள். இனி அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.